எது நடந்தாலும் நீங்கள் ஒருபோதும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாத 5 விஷயங்களை காணப்போகிறோம். ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாக தெரிந்தால் மற்றவர்கள் தங்கள் சொந்த பிரச்சனைகளை கூட விட்டுவிட்டு உங்கள் பிரச்சனையை பற்றி விவாதிக்க தொடங்கிவிடுவார்கள். பல விஷயங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சில விஷயங்களை ஒருபோதும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. இதை பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 5 முக்கிய விஷயங்களாக சுருக்கி கூறியிருக்கிறார். இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் தனிப்பட்டவைகளாக வைத்து கொண்டால் மற்ற அனைத்தும் தானாகவே சரியாகிவிடும். இப்போது ஐன்ஸ்டீன் கூறிய நாம் யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாத அந்த 5 விஷயங்களை தெரிந்து கொள்வோம். முதலாவது, உங்கள் வெற்றியின் ரகசியம். உங்கள் வெற்றியை வைத்து மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதும் உத்வேகம் அளிப்பதும் தவறில்லை. ஆனால் உங்கள் வெற்றிக்கான ரகசியங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல. இந்த உலகில் மக்கள் உண்மையில் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியாது. அதனால் உங்களை வெற்றிகரமாக மாற்றிய உங்கள் ரகசிய திட்டங்களை பற்றி எல்லோரிடமும் சொல்லாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. ஒருவரிடம் உங்கள் வெற்றியின் ரகசியத்தை கூறினால் அவர்களும் அதையே செய்ய முயற்சிப்பார்கள். அவர்கள் அதில் தோல்வியடைந்தால் அவர்கள் தோற்றதற்காக உங்களை குற்றம் சாட்டுவார்கள். எனவே உங்கள் வெற்றியின் ரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இரண்டாவது, உங்கள் பிரச்சனைகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். மற்றவர்களிடம் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வது நம் மனதிற்கு லேசான உணர்வை தரும். ஆனால் அப்படி செய்வது பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக அதை இன்னும் பெரிதாக்கும். உண்மையில் உங்கள் பிரச்சனையை பற்றி கேட்க 70% மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உண்மையில் கவலைப்படுபவர்கள் 10% மட்டுமே. எனவே உங்கள் பிரச்சனையை யாரிடமாவது சொல்வதற்கு முன் இருமுறை யோசியுங்கள். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தால் நீங்களே வதந்திக்கும் புறம் பேசலுக்கும் இலக்காகி போவீர்கள். பலருக்கு உங்கள் பிரச்சனைகளை பற்றி கவலை இல்லை. சிலர் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது மகிழ்ச்சியும் அடைகிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த செயல் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பதை தவிர மற்றவர்களிடம் அதை பற்றி கூறி இரக்கத்தை தேடிக்கொள்வதல்ல. அவர்கள் இரக்கப்படவும் மாட்டார்கள். அதனால் உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையானவர்களாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகள் தனிப்பட்டதாகவே இருக்கட்டும். மூன்றாவது, உங்கள் கனவுகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இலக்குகளையும் கனவுகளையும் நிர்ணயித்திருந்தால் அவற்றை உங்களுக்குள் வைத்திருப்பதே நல்லது. ஏனென்றால் அவற்றை பகிர்வது உங்கள் நோக்கத்தை பாதிக்கும். மற்றவர்களின் கருத்துகளால் நீங்கள் குழப்பத்தில் சிக்கிக்கொள்ள நேரிடும். எல்லோருக்கும் வெவ்வேறு கண்ணோட்டங்கள் இருப்பதால் மற்றவர்களிடமிருந்து ஆலோசனைகளையோ கருத்துகளையோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்கள் கனவு பலருக்கு ஒரு கேலியாகவோ அல்லது மதிப்பற்றதாகவோ தோன்றலாம். நீங்கள் ஒளியை பார்க்கும்போது அவர்கள் இருளை பார்க்கலாம். கண்ணோட்டங்கள் மாறுபடும். எல்லோரும் உங்களுடன் உடன்பட வேண்டும் என்று அவசியமில்லை. அதனால் கனவுகளை உங்களுக்குள் வைத்து கொண்டு அது நிஜமாகும் வரை தொடர்ந்து உழைத்து வெற்றி பெறவும். நான்காவது, நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் வருமானம் என்பது மற்றவர்கள் அறிந்திருக்கக்கூடாத ஒன்று. நீங்கள் உங்கள் வருமானம் மற்றும் தனிப்பட்ட நிதி நிலவரம் பற்றி எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டால் விரைவில் தேவையில்லாத பகையையும் பொறாமையையும் உங்களுக்கு நீங்களே ஈட்டிக்கொள்வீர்கள். உங்கள் வருமானமும் தனிப்பட்ட நிதி விஷயங்களும் இரகசியமாகவே இருக்கட்டும். உங்கள் பணத்தை நிர்வகிப்பது குறித்து ஆலோசனை தேவைப்பட்டால் உங்கள் நண்பர்களிடம் அல்ல, அதற்கான நிபுணர்களிடம் உங்கள் சந்தேகங்களை கேட்க வேண்டும். ஐந்தாவது, உங்கள் குடும்ப பிரச்சனைகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே இல்லை. சில குடும்பங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கும், சில குடும்பங்களுக்கு சிறிய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அனைவரிடமும் பிரச்சனையை பகிர்ந்து கொள்வது அந்த பிரச்சனையை ஒருபோதும் தீர்க்காது. மற்றவர்களுடன் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வது விளைவுகளை இன்னும் மோசமாகும். அது குடும்ப பிரச்சனைகள் என்று அழைக்கப்படுவதால் அது குடும்பத்திற்குள்ளும் அதன் உறுப்பினர்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். எந்த 3ஆம் தரப்பினரும் அதில் தலையிடக்கூடாது. முடிவாக தனிப்பட்டதாக வைத்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றில் இந்த 5ம் மிகவும் முக்கியமானவை. இவற்றை நீங்கள் தனிப்பட்டதாக வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மனதிலும் தேவையற்ற சஞ்சலங்கள் தோன்றுவதை தவிர்க்கலாம். இதை போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும்
நமது அஞ்சாதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும். தேவைப்படுவோருக்கு ஷேர் செய்யவும். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.